ராக்கோடி வச்சு இந்த ஜட அலங்காரமே ஒரு பெரிய கலை. இப்ப என்ன பண்றோம், அதுக்கு பொறுமையே இல்லை. ஒரு கடையில இருந்து ஜடையை வாங்கி மனையில வைக்கிறோம். அழகா ஒரு ஜவந்தி வச்சு, நடுப்புற மரு வச்சு, நடுப்புற ரோஜா வச்சு, அப்படி மனசுல நீங்க கல்பனை பண்ணாலே எவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் பெரியவா பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப எங்களுக்கு டைமே இல்லைன்னு ஏதோ ஒரு கடைக்கு போய் தலையில பேன் வருதுன்னு ஒரு ஷாக்கு வேற சொல்லிடுறா. சொல்லக்கூடாது. பூ முடிதான் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு அழகா ஒத்த பின்ன பின்னி ஜடை வச்சு அலங்காரம் பண்ணி, இந்த ஜடைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. மயிரை வகுக்காம ஒத்த பின்னல் பின்னணும். அது மாதிரி கன்னியா பூஜைக்கு அனுப்பிச்சா கூட ஒத்த பின்ன பின்னிட்டு தான் போகணும். எல்லா குழந்தைகளும் ஞாபகம் வச்சுங்கோ. உங்களை ஏதாவது கன்னியா பூஜைக்கு கூப்பிட்டா ரெட்டை பின்ன பின்னிட்டு போக கூடாது, ஒத்த பின்னதான் பின்னிக்கணும். அதுதான் நம்ம தர்மசாஸ்திரம் சொல்றது. ஏகவேணி தரா, ஒரு பின்னல். அதனால எல்லாரும் குழந்தைகளுக்கு அழகா ஒத்த பின்ன பின்னி குஞ்சலம் வச்சு, ராக்கோடி வச்சு, ஜடகுத்தி வச்சு, அப்படி எல்லாம் நம்ம பண்ணி பரதநாட்டியத்துக்கு தான் பண்ணிக்கணுங்கிறது இல்ல. அது கூட வாசனை பூ இல்லாம ஏதோ ஒரு பூவை வைக்கிறோம். நோ, that's for general decoration. That's not proper actually. ஜடக்கி வாசனை பூக்கள் வச்சு அழகா அலங்காரம். அந்த மாதிரி அதுக்கு ஒரு மகத்துவம் உண்டு. அதனால அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அப்பெல்லாம் என்ன பண்ணுவான்னா, தாழம்பூவை இந்த மாதிரி இப்படி இப்படி பல தின்ஸ் இப்ப தெப்பா தாழம்பூவையே அவ்வளவு அழகா இருக்கும். அத இப்படி தைச்சு விட்டு ராத்திரி தூங்கறச்சே ஜாகிரதையா அப்படி நகர்த்தி வச்சு படுக்க வைப்பா. 2 நாளைக்கு அப்படியே வாசனையா இருக்கும் தலையில. ஜவந்தி பூவும் வாடாது. அதையும் அழகா தைச்சு விட்டு ராத்திரி ஒரு ஈர துணி லைட்டா அது கலையாம சுத்தி விட்டு அப்படி அழகா வச்சு படுக்க வச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் என் குழந்தைக்கு பண்ணினதும் ஞாபகம் இருக்கு. இப்ப கூட நான் ஏதாவது குழந்தைகளை பார்த்தா சுத்தி விட்டு அழகா பண்ணி விடுவேன். அதனால நீங்கள்லாம் முதல்ல அது பெரியவாள்லாம் பண்ணணும். அப்பதான் அந்த கலைகள்லாம் வரும் பரம்பரையா. இல்லைன்னா எப்படி தெரியும்? டைம் இல்ல, டைம் இல்ல, these are all lame excuses. They have no interest to follow them. அவ்வளவுதான் சொல்லணும். அதனால டைம் இல்லைங்கிறதெல்லாம் லேம் எக்ஸ்கியூசஸ். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணுங்கோ, அவளும் பின்னாடி பண்ணுவா. ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. நவராத்திரியில குட்டி குட்டி குழந்தைகள் எல்லாம் அலங்காரம் பண்ணி பார்க்கணும். அதனால இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அழிச்சின்னு போனா கூட அழகா ஒரு பாவாடை சொக்கா, கை நிறைய வளையல். அந்த வளையலுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். அவசியம் வளையல் போட்டுக்கணும் எல்லாரும். வளையல் போட்டுக்கிற ஸ்கூலா கொண்டு சேருங்க குழந்தையில. இல்ல, இஃப் யூ ஹாவ் கட்ஸ், ஸ்கூல்ல போய் என் பொண்ணை நான் இப்படித்தான் அனுப்புவேன் தைரியமா சொல்லுங்கோ. உடையற வளையல் வேணா வேண்டாம், திக்கா ஒரு ரெட் பிளாஸ்டிக் வளையலோ கனத்த வளையலோ போட்டா ஒன்னும் ஆகாது. நான் அந்த கீதா காம்படிஷன்லாம் குழந்தைகள் இப்படி வந்தா we feel uneasy madam that you have not practiced with this. நானும் ரிங் டென்னிஸ்ல இருந்து எல்லாம் விளையாடி இருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். வளையல் எல்லாம் விடாம இல்ல, ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அப்பெல்லாம் நீடல் ரேஸ்னு உண்டு. ஊசி கோக்கிறது ஒரு ரேஸ். இப்ப இருக்கா இல்லையா தெரியாது எனக்கு. ஊசி கோக்கிறது ஒரு விளையாட்டுல ஒரு ரேஸ். வேகமா வரணும், கிடுகிடுன்னு ஊசியை கோத்துட்டு ஓடணும். ஒரு ரூம் நிறைய ஆர்டிகிள்ஸ் வச்சிருப்பா. அத போய் நம்ம அப்படியே ஒரு சுத்து வந்துட்டு யூ ஹேவ் டு ரைட் இட் டவுன். மெமரி பவர் வேகமா. அதான் இப்பெல்லாம் அஷ்டாவதானம் தசாவதானம்னு சொல்றமே. 4 பேர் 4 சொல்லிட்டு இருப்பா, எல்லாத்தையும் நீ கேட்டு பதில் சொல்லணும். அப்ப அதே மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எல்லா பொருளையும் வச்சுட்டு யூ ஹேவ் டு ரைட் இட் டவுன்னா அப்படியே பார்த்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுமே.
அந்த மாதிரி எல்லாம் குழந்தைலாம் இப்பெல்லாம் ரேஸே அப்படி உண்டு. அதனால தையல் பழக்குங்க குழந்தைல. தையல்ல அழகழகா இந்த ஹெம்மிங் பண்றது, இது சின்ன சின்ன விஷயம். ஆத்துல ஒரு கிழிச்சல் இருந்தா தைக்கிறதுக்கு பழக்கி கொடுக்கணும். உடனே அதை அப்படியே தூக்கி போட்டு விடுறது இல்ல, இட்ஸ் அ வேஸ்ட். ஜென்ரலா ஒரு சின்ன காஜா இருந்தது, ஏதோ ஒன்று விட்டு போயிருந்தது, பட்டனோ ஹூக்கோ, அதை தைக்க கத்து கொடுக்கணும். அது அப்படியே நம்ம இப்ப என்ன பண்றோம், யார் அக்கௌண்ட் டைம் வேஸ்ட்னு தூக்கி போடுறோம். தப்பு, இட்ஸ் அ கிரேட் மிஸ்டேக். சிக்கனம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். கருமித்தனம் கூடாது, சிக்கனம் வேணும். there's a lot of difference between கருமித்தனம் and சிக்கனம். சிக்கனம் பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சாப்பிட்டா எரியக்கூடாது எதையும். அன்னலட்சுமியை எரியக்கூடாதுன்னு குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் ஃபர்ஸ்ட். இந்த பிடிக்கும் பிடிக்காது அப்படிலாம் இல்லை. பிடிச்சா நிறைய போட்டுக்கோ, பிடிக்கலன்னா போட்டத்தை சாப்பிட்டு எழுந்து. அதெல்லாம் நம்ம தான் பழக்கணும். குழந்தைகள் பேர்ல இட்ஸ் நாட் அட் ஆல் மிஸ்டேக். அவெல்லாம் சொக்க தங்கம். அந்த தங்கத்தை எப்படி பல ஆபரணங்களா நம்ம ஆக்குறோம் தட்டான் கையில, அந்த மாதிரி சொக்க தங்கமான குழந்தைகளை நம்ம உருவாக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், கிழிஞ்சா தைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய கலை. ஒன்னும் ஒரு அம்பாளுக்கே ஒரு பாவாடை தையே. நான் ஆக்சுவலா எங்க அம்மா டெய்லரிங் என்ன பண்ணுவா, 8-10 வயசுலேருந்து தைப்பேன், 8-10 வயசுலேருந்து சமைக்கல் எல்லாமே பழக்கி விட்டா. எல்லாம் முடிஞ்சுது, முடியாதுங்கிறதே கிடையாது. நம்ம இந்த சின்ன வயசுல அவளுக்கு பழக்கணும், தட்ஸ் ஆல். அந்த இன்ட்ரெஸ்டை கல்டிவேட் பண்ணிட்டோம்னா நல்லா பண்ணுவா குழந்தைலாம். அதே மாதிரி பாட்டு பாடினா சுவாமிகிட்ட உட்காந்து பாடு அப்படின்னு சொல்லி, பாட்டுக்கு அவ்வளவு மகத்துவம் சங்கீதத்துக்கு. அதனால நம்மளே ஆனந்தப்படலாம். அப்படியே உட்காந்து பாடினோம்னா நமக்கே மனசு திருப்தியா இருக்கு. அந்த மாதிரி குழந்தைகளை வளர்க்கறதுங்கல, அது இட்ஸ் a very great challenge in these days. முன்னைய விட இப்ப ரொம்ப கஷ்டம்தான், நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு. ஆனாலும் நீங்கள்லாம் ஒரு சங்கல்பம் எடுத்துண்டு நம்ம சனாதன தர்ம பிரகாரம் நம்ம கூடிய வரைக்கும் வளர்க்கணும்னு நினைச்சேன்னா யூ கேன் டெஃபினெட்லி டூ இட். இப்ப இத்தனை குழந்தைகளை பார்க்கும்போது எல்லாம் பாலா திரிபுர சுந்தரி மாதிரி சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு எல்லா கலையும் நம்ம கத்து கொடுத்து, ஸ்லோகங்களை கத்து கொடுத்து, சமைக்கும் போதே ஏதோ ஒன்னும் வேண்டாம், நீ பஸ்ல போகும்போது கூட அப்படியே மனசுல ஸ்லோகம் சொல்லிட்டு போ, அந்த நாமாக்களை சொல்லிட்டு போ அப்படின்னு பழக்கப்படுத்திட்டோம்னா இட்ஸ் a very great thing. இதுதான் அசெட். வாட் யூ கிவ் them is this is a great asset you give them in this early stage. சின்ன வயசுல அவளுக்கு இதெல்லாம் பழக்கி விட்டா மறக்கவே மறக்காது. as such நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது, உங்களுக்கு எல்லாம் இதுல ஹிந்தி எத்தனை பேருக்கு தெரியும்? ஹிந்தி தெரியுமா? தெரியாது. என்ன தெரியுமா எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா, आओ बच्चों तुम्हें दिखाए झांकी हिंदुस्तान की, इस मिट्टी से तिलक करो यह धरती है बलिदान की, वंदे मातरम वंदे मातरम। आओ बच्चों तुम्हें दिखाए झांकी हिंदुस्तान की, इस मिट्टी से तिलक करो धरती है बलिदान की, उत्तर में रखवाली करता पर्वत राजी राट है, दक्षिण में चरणों को धोता सागर का सम्राट है, जमुना जी के तट को देखो गंगा एक घाट है,
बाट बाट के हाट हाट में यहाँ निराला ठाट है। आओ बच्चों तुम्हें दिखाए झांकी हिंदुस्तान की, इस मिट्टी से तिलक करो धरती है बलिदान की। எப்ப தெரியுமா அதை நான் கத்துண்டது? 8 வயசு. இன்னும் 4 ஸ்டான்ஸா இருக்கு. அதே மாதிரி मराठीला हिंद देश आमुचा आमा सजीव प्राण हा, जगात थोर शोभला यार आपण जाऊया, जय हिंद सारे गर्जूया, उंच फडकवू निशान वाहू देश पायी प्राण, सर्व मिळून हीच आण यार आपण जाऊया, जय हिंद सारे गर्जुया. फ्लैग ஹாய்ஸ்டிங். எங்க தேசம் இந்து தேசம், நாம் கொடியேற்றுவோம். அப்படி அதாவது தேசபக்தி தெய்வ பக்தி. நம்ம ஊர்ல கேன் யூ இமேஜின் எவ்வளவு கோவில் இருக்கு, எவ்வளவு உயரமான கோபுரம். அப்ப இதே மாதிரி கிரேனா என்ன சயின்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்